எல்லாமே வந்துட்டீங்களா பிரதர்? 10 பேர் இருப்பீங்க ஓகேங்களா? இது வந்து குழுக்களில் செலக்ட் ஆனவங்க. இதுக்கு முன்னாடி யாருமே நம்பியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் உள்ளே வரும்பொழுது. ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட் ஐடியை சுரேந்தரே வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா நானும் என்னென்னா போய் பார்த்தேன். இப்போ என்னென்னா லைவில் ஓடிட்டு இருக்கும்போது என்னால் கமெண்ட் என்ன பண்ண முடிஞ்சு ஹைடு பண்ணிடுவோம் இப்போதைக்கு நெகட்டிவ் வேணாமேன்ட்டு. அப்புறம் பார்த்தா அவங்க இன்னொரு வீடியோவில் வந்து செலக்ட் ஆகிருந்தாங்க. நீங்கள் ஆல்ரெடி டிஎம்லையும் வந்து கேட்டிருந்தீங்களா? நீங்கள் இப்போ ரியலாக எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உண்மையாலுமே நம்புறீங்களா? ஓகே தானே? இந்த ரியலாக நடத்துகிறோமா? இப்போ இந்த கேமுமே என்னத்துக்காண்டினா இந்த ட்ரஸ்ட்டை வந்து நம்ம வெளியில் ஆடியன்ஸுக்கு போக வைக்கிறதுக்கு தான். ஓகேங்களா? நீங்கள் எங்கேருந்து பிரதர் வந்திருக்கீங்க? சேலம் சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க. ஓகே பிரதர், இது வந்ததுக்காண்டியே உங்களுக்கு பாராட்டு. ஓகேங்களா? நீங்கள் கேமில் பைக் எடுத்துகிட்டு போவீங்க. ஓகேங்களா? பைக் எடுத்துகிட்டு போகிறதுனால உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். ஓகே, சாப்பிட்டீங்களா எல்லோரும்? நீங்கள் சாப்பிடல யாருனோ? ஓகே இருங்க. வேறு யார்? லுதன் யார்? மிஸ்டர் லுதன் எஸ்ஜே. ஓகே. சதீஷ் பாய் டிபிஐ. ஓகே. ராஜு 104. நீங்களா பிரதர்? வில்லேஜ். ஓகே. பிரித்தி அஃபீஷியலுங்களா? கேமருங்களா நீங்கள்? சரி. கிருஷ்ணபாண்டி. ஓகே. மிஸ்டர் யூஜிசிஆர் நீங்களா? ஓகே. ராஜா எல்ஏஎக்ஸ் நீங்களா? சரி ஓகே. மிஸ்டர் ஸ்மைலி மாகி. ஓகே. லக்ஷ்மணன் நீங்கள் தானுங்களா? ஓகே. கடைசி வரைக்கும் இந்த டேகை வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட பேரையும் இதையும் எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ப்ளே பண்ணும்போது பின் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் பின்னு கொடுத்துருக்கிறது. லுதன். லூதனா அது? ஓகே. இந்தாங்க. சதீஷ் பாய். ராஜு. ராஜு யார்? நீங்களா? 10 பேரும் வந்துருக்கிறீங்க பைக்கு காம்படிஷனுக்கு. ஓகேங்களா? 10 பேரும் உங்களோட ஸ்டோரியை ஒரு நிமிஷத்துக்கு சொல்ல போகிறீங்க. ஓகேங்களா? ஒரு ஆள் சொல்லும்போது மிச்சம் 9 பேர் உட்காந்துருப்பீங்க. அந்த 9 பேரும் அவரோட ஸ்டோரிக்கு மார்க் போடுறீங்க. ஓகேங்களா? இந்த மார்க் எங்கன்னா இப்போ உடனே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே எலிமினேஷன் இல்லை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே எலிமினேஷன் இல்லை. ஓகேங்களா? இந்த மார்க் எங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். எத்தனைனா ஒரு 3வது ரவுண்ட்லேயோ 4வது ரவுண்ட்லேயோ இங்கே இருக்கக்கூடிய மார்க் யூஸ் ஆகும். அதனால உங்கள் ஸ்டோரியை நல்லா சொல்லுங்கள். ஒரு நிமிஷத்தில் வந்து இந்த பைக் உங்களுக்கு என்னத்துக்காண்டி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறீங்க. ஓகேங்களா? எல்லாருமே ஓகேவா? ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சுரேந்தர். நான் சேலத்துலேருந்து வரேன். என்கிட்ட சொந்த பைக்கு இல்லை. நான் வந்துட்டு எங்கேயோ வெளியே போகணுன்னா என் ஃப்ரெண்ட்ஸிட தான் பைக் கேட்பேன். இன்னும் கொஞ்சம் சத்தமாக. நான் எங்கேயோ வெளியே போனால் என் ஃப்ரெண்ட்ஸிட தான் பைக் கேட்பேன். பைக் தரேன்னு சொல்லுவானுங்க. ஆனால் அடுத்த நாள் ஃபோன் எடுக்க மாட்டானுங்க. சில பேர் மூஞ்சி அடிச்ச மாதிரி தரமாட்டேனே சொல்லிடுவானுங்க. அப்படியே தந்தாலும் நான் போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்குள்ளே மினிமமாக 5 to 10 கால்ஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு வந்து பைக் எவ்வளோ இம்பார்ட்டன்னா, எனக்குன்னு ஒரு சொந்த பைக் இருக்கணும். என் இன்ஸ்டா போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு பைக் கூட இருக்காது. போட்டால் என்னோடய சொந்த பைக்கு அப்படி போகணுன்ற மாதிரி அந்த பைக் ரேஸில் நான் இருக்கேன். லாஸ்ட் டைம் வந்துட்டு இந்த MT-15 கார் கல்ச்சர்ஸ் இந்தியாவில் கூட கலந்துருந்தேன். அதில் பிளேஸால் அதில் கூட பார்த்தீங்கன்னா ChatGPTலாம் நிறையா புலம்பி தள்ளி நிறையா இருக்குது. நான் இந்த காம்படிஷனுக்கு வர்றது கூடமே நைட்டு 1:30க்கே மணப்பாறை வந்து அங்கேருந்து நடந்து வந்து பஸ் ஸ்டாண்டில் தங்கியிருந்து அப்புறம் இங்கே கோயிலில் தங்கியிருந்து அந்த ஃபோட்டோ கூட வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகே. சரியா 5:32க்குலாம் இங்கே ஃப்ரண்ட் எடுத்திருக்கேன் ப்ரோ. மார்னிங் 5:32க்குலாம் வந்துருந்தேன். அந்தளவு எனக்கு பைக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எனக்கு பைக் இன்னொன்று என்ன பர்பஸ்னால், எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே தான் லோக்கல் தோகமலை, எங்கள் பக்கத்தில் உங்களுக்கு தெரியும். உங்கள் பேர்? TNPL தான் கான்ட்ராக்ட் லேபர் வேலை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் பேர்? உண்மையான பேர்? லூதன குமரன் என் பேர். சரிங்களா? நான் வண்டிக்கு வேலைக்கு போகும்போது லிஃப்ட் டிக்கெட்டு இந்த மாதிரி தான் போயிட்டுருந்தேன். அப்புறம் வீட்டில் அப்பாட்ட பைக் வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். வீட்டில் வந்து வீட்லேயும் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் கொஞ்சம் லோ. அப்பா வந்து ஜவுளி கடை வச்சு அதில் ஒரு 7-8 லட்ச ரூபா லாஸ் ஆகி, அதனால் வண்டி வாங்கி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் சிரமம். அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன பைக் வாங்கி கொடுத்தாரு. ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வாங்கி கொடுத்தாரு, பழைய பைக்கு. நமக்கு வந்து பசங்களுக்கு பொதுவாக தெரியும் ஸ்போர்ட்ஸ் பைக்கு இது மாதிரி வாங்கணும்னு வருது. அந்த இதில் வந்துட்டு அதில் கொஞ்சம் இதாகிட்டேன். சரி, வீட்டு சுச்சுவேஷன் இது பண்ணி அதை இது பண்ணிட்டு இப்போதைக்கு ஒர்க் போயிட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு ஒரு வண்டி வேணும், ஸ்போர்ட்ஸ் பைக் வேணும்னு ஆசை. அதனால் இது காம்படிஷன் பார்த்துட்டு இதில் இது பண்ணியிருக்கேன். இதில் பைக் கிடச்சுன்னா சந்தோஷப்படுவேன். என்ன ஒர்க் பண்ணுறீங்க? TNPL கான்ட்ராக்ட் லேபர் ஒர்க் பண்ணிட்டு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ தான் போயிட்டுருக்கேன். ஆமாம். வேறு எதுவும் சொல்ல வேண்டியது இருக்கா உங்களுக்கு? இன்னும் ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். ஓகே. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து பிரவீன். நான் வந்து மணப்பாறையில் குமரன் ஆர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறேன். என்னோடய சொந்த ஊர் வந்து தருமபுரி. பத்தட்டமாக இருக்குண்ணே. ஓகே ஓகே, கரெக்டாக இருக்குது. நான் வந்து அண்ணனை இன்ஸ்டாகிராம் ஒரு 5 மாதம் ஃபாலோ பண்ணேன். அப்போ அண்ணன் வந்து இன்ஸ்டாகிராம் கிவ்அவே வீடியோ போட்டிருந்தாரு. சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் போட்டால் பைக் கிவ்அவே மாதிரி
அது பார்த்துட்டு நான் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கமெண்ட் போட்டேன். ஓகே, என்னத்துக்காண்டி உங்களுக்கு இந்த பைக் வேணும்? எல்லாருமே ஆசைப்படுற ஸ்போர்ட்ஸ் பைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அது மாதிரி தானே? அந்த மாதிரி தான். ஓகே, உங்களுக்கு பைக்கு மேலே ஆசை, அதனால ஆமாண்ணே. பஸ் அவ்வளோதான். அவ்வளோதாங்களா? வேறு எதுவும் பேசணுமா? அவ்வளோதானே, வேறு எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு அண்ணாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அண்ணா ரிக்வெஸ்ட் கொடுத்தனால்தான் அண்ணா ஃபாலோ பேக் பண்ணார், எனக்கும் ரிக்வெஸ்ட் கொடுத்தாரு, நானாக கொடுக்கல அண்ணாக்கு. அதனால ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எதுக்காக அண்ணா, நான் பண்ணியிருக்க மாட்டேன் ஆக்சுவலி. நீங்கள் எதுக்காக கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இது வரையும் வீட்டில் கூட எனக்கு வண்டி இல்லை. ஓகே ஓகே. நான் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருக்கேன். ரீசெண்டாக காலேஜில் கேட்டேன், ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், எனக்கு கொடுக்கல, இன்னொரு பையன் கொடுத்தான். அப்போது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுச்சு. அதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு ரூபாச்சு சேர்த்து வைக்கணும்னு ஒரு முடிவு பண்ணேன். ஓகே, அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வீட்டில் கூட நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். ஒரு ஸ்கூல் படிக்க வரையும் கேட்டேன். அதுக்கடுத்து நான் கேட்கறதே விட்டுட்டேன். ஏன்னா வீட்டுக்கே நம்ம தர மாதிரி ஆகிடுது. அந்த டைமில் நான் கேட்க எனக்கு பிடிக்கல. சரி, வண்டி யாருக்கு வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். எதுக்காகன்னா பொறுமையாக ஓட்டுங்க. வண்டி வந்ததானே ஃபாஸ்ட்டாக ஓட்டி உடம்புக்கிட்ட காயம் பற்றிக்காதீங்க. நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சத்தமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் பார்த்தீங்கன்னா பிரித்தி. என் ஊர் பார்த்தீங்கன்னா லோக்கல் தான், குடுத்துப்பிட்டி தான். எனக்கு வந்து பைக்குங்கிறது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. வீட்லேயும் சொந்தமாக பைக் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொந்தமாக பைக் இல்லை. அதனால் இந்த NS 160 பார்த்தேன். ப்ரோ வந்து 15ஆம் வந்து பிப்ரவரி வீடியோ அப்லோட் பண்ணார். அப்போ பார்த்தேன். நானும் 180 கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணேன். கிடைக்குமா என்னன்னு தெரில, என் பேர் இதில் விழுந்திருக்கு. பைக் கிடச்சா ரொம்ப எல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கு ப்ரோ, என்ன பேசலாம். இன்னும் உங்களுக்கு 20 செகண்ட் இருக்கு. இந்த பைக் உங்களுக்கு எதுக்கு நீட், அதை பற்றி சொல்லுங்கள். சொந்தமாக பைக்குன்னு இல்லை, பைக்கும் கிடச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்லேயும் சொந்தமாக இல்லை, என்கிட்டையும் சொந்தமாக பைக் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பைக் இல்லை. அதனால் பைக் கிடச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. ஓகே, டைம். நான் வந்து புதுக்கோட்டையிலேருந்து வரேன். என் பேர் கிருஷ்ணபாண்டி. நான் வந்து டிரைவராக ஒர்க் பண்ணுறேன் சென்னையில் ஒரு வருஷமாக, ராலி டிரைவரு. இப்போ வந்து லோக்கலில் வந்து வண்டி ஓட்டிகிட்டு வண்டிக்கு போய்ட்டு வர கொஞ்சம் சிரமமாக இருக்குது. வீட்டில் ஃபாதர் கிடையாது, நான் தான் குடும்பத்தை பார்த்துக்கணும். இருந்தாலும் சேவிங்ஸ் பண்ணி பைக் வாங்கலாம்னா குடும்பத்துக்கு நம்ம தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் இன்ஸ்டாவில் வீடியோ பார்த்தேன், அதை வச்சு அப்லோட் பண்ணேன். நானும் இது பண்ணேன், கமெண்ட் பண்ணையில் வந்துச்சு. அதனால வந்து பேசலாம் சவுண்டாகவே பேசு. வண்டி இப்போ வேலைக்கு போகிறதுக்கு பைக் இல்லை ப்ரோ. வேலைக்கு போகிறதுக்கு பைக் வேணும். என்ன வேலைக்கு போகிறதுக்கு பைக் வேணும்? டிரைவர் ப்ரோ, ராலி டிரைவர். ஓகே, வேற? அப்புறம் இல்லை ப்ரோ, உங்கள் டைம் முடியட்டும். அதுக்கப்புறம் இன்னும் கூட உங்களுக்கு டைம் இருக்குது, பேசுங்க. 10 செகண்ட் தான் இருக்குது. எங்கேருந்து வரீங்க? நான் வந்து புதுக்கோட்டையிலேருந்து வரேன் ப்ரோ. சென்னையில் வந்து ஒரு வருஷமாக ஓட்டினேன் வண்டி, ராலி ஓட்டியிருந்தேன். இப்போ வந்து லோக்கலில் ஓட்டிகிட்டு இருக்கேன். வண்டிக்கு போய்ட்டு வரதுக்கு சிரமமாக இருந்துச்சு. அப்போ தான் இன்ஸ்டாவில் வீடியோ பார்த்தேன். ஓகே ப்ரோ, டைம் ஓகே, டைம். இது எல்எம்ல போட்டியா? என் பேர் யூஜின் கிறிஸ்டோபர். கட் பண்ணி மணப்பாறை பக்கத்தில் கல்பாளையத்தான்பட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணுறேன். சவுண்டா? கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணுறேன். பைக்கு கிவே பார்த்துருக்கேன் உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில், அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். என்னை இன்வைட் பண்ண மனவேகின்ட்டு எல்லாம் மோட்டார்ஸ் பைக்கு, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. போட்டியில் கலந்துக்கலான்னு வந்திருக்கோம். கிடைச்ச ஆளுக்கு பைக்கு கிவே கொடுக்குறேன் நாங்கள் ஒரிஜினலாக. சூப்பர். போங்க. அவ்வளோதான். உங்களுக்கு என்ன பர்பஸ் உங்களுக்கு பைக்கு? இந்த பைக் உங்களுக்கு பிடிக்கும்? என்னத்துக்காண்டி வேணும்னு நினைக்கிறீங்க? பல்சர் தான் ப்ரோ. பலாதம் படத்தில் பார்க்குற மாதிரி எல்லாம் மிட்ரேஞ்ச் ஃபேமிலி பசங்களுக்கு பைக் எவ்வளோ முக்கியம்னு அந்த ஃபீல்டு தான் ப்ரோ. அதான் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்டு. என்னென்னு சொன்னீங்கன்னா, பைக் இல்லாமல் எல்லாருமே கஷ்டப்படுறோம். பைக் நமக்குன்னு ஒரு கிவ்வேன்னு வந்தால் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்னை பார்த்து என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு டிரைவர் தான். எப்படின்னா ஒரு 11 மணி 12 மணிக்கெலாம் எனக்கு லோடிங் பாயிண்ட் போட்டுருவாங்க. நான் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கேட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நைட் டைமில் மிட் நைட்டில் யாருமே லிஃப்ட் பண்ண கொடுக்க மாட்டாங்க, யோசிப்பாங்க என்ன இருந்தாலும். அந்த மாதிரி டைமில் லிஃப்ட் கேட்டு தான் நான் போய் ஒர்க்குக்கு வருவேன். மிட் நைட்டில் தான் என்னோடய ஒர்க்கே காஸ்ட்லி இருக்கும் அதிகமாக. எனக்கு பார்த்தீங்கன்னா பைக்குன்னு வந்துருந்தா ஸ்போர்ட்ஸ் பைக்னு ரொம்ப கிரேஸு. அதுலேயுமே NS வந்துட்டு கிடைச்ச ஒரு ட்ரீம் பைக் தான்.
பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கு கிடைச்சாலும் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். கேட்போம் நம்மளோட பசங்கள. ப்ரோ இந்த NS பைக் உங்களுக்கு பிடிக்குங்களா பைக்? என்னோட ட்ரீம் பைக் தான் ப்ரோ இது. அப்படிங்களா? டைம் இருக்கு, இன்னும் 10 செகண்ட் பேசலாம். அதான் என்னோட கான்செப்ட் அதான். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு பதில் லிஃப்ட் கேட்டு தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். என்கிட்ட பைக்குங்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைக்குங்கிற ஒன்று கிடைச்சாலே எனக்கு ஓகே தான். காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிடுறேன். வின் பண்ணால் ஓகே, யார் வின் பண்ணாலும் ஓகே தான். ஓகே, நல்லா பேசுனாங்க. கை என் பேர் வந்து மகேந்திரன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியிலேருந்து வரேன். நான் வந்து திருச்சியில் படிக்கிறேன். எனக்கு வந்து ஆஃப் டே தான் காலேஜ். அதனால் மீதி இருக்க டைமில் பார்ட் டைமாக ஓட்டுறதுக்கு வந்து எனக்கு இந்த பைக் இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இன்னும் டைம் இருக்குது. பார்ட் டைமாக வந்து ஸ்விக்கி இல்லை சொமோட்டோ இது மாதிரி ஓட்டுறதுக்கு எனக்கு இந்த பைக் இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், போதும். சரி, ஓகே, அவங்களால பேசுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் லக்ஷ்மணன். இந்த வால்யூம்லேயே போகட்டும் போங்க. என் பேர் லக்ஷ்மணன். நான் ஜேசிபி டிரைவராக இருக்கேன். அர்ஜென்ட்டுக்கு பசங்கள்கிட்ட வண்டி கேட்போம். அவன் அங்கே இருக்குது இங்கே இருக்குது, பெட்ரோல் இல்லை, வீட்டில் அங்கே கொடுக்குறேன் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அர்ஜென்ட்டுக்கு பைக் கிடைக்காது. ஆனால் இப்போ நான் கஷ்டப்பட்டு பைக் வாங்கியிருக்கேன். இப்போ அதே பசங்க என்கிட்ட காசு கேட்டு வாங்கிட்டு போவாங்க. அது எனக்கு பெருமையாக இருக்குது. அதே மாதிரி இந்த பைக் கிடச்சுன்னா எனக்கு பெட்ரு. நான் 4 பேர்த்துக்கு கொடுப்பேன், உதவி பண்ணுவேன். ஓகே, அதாவது இன்னும் ஆல்ரெடி பைக் இருக்குது, இந்த பைக் கிடைச்சதுன்னா வேற ஒருத்தவங்க கொடுக்குறேன். 4 பேர்த்துக்கு உதவி பண்ணுவேன், கிடைச்சவங்களுக்கு கொடுப்பேன். அவங்கள மாதிரி இருக்க மாட்டேன், நானும் கொடுப்பேன் 4 பேர்த்துக்கு அப்படிங்க. ஹெல்ப் பண்ணுங்க. சரி, ஓகே. இன்னும் பேசுறீங்களா? ஒரு நிமிஷம் இருக்குது. ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணோம். யாருக்கும் அப்படி கேட்டால் இல்லைன்னு சொல்லாதீங்க, எல்லாத்துக்கும் கொடுங்க. நல்லா இருக்கும். இந்த பைக் உங்களுக்கு பிடிக்குமா ப்ரோ? எல்லாத்துக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். கிடைச்சா பெட்ரு, எல்லாத்துக்கும் கிடைச்சாலும் பரவாயில்ல. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? 7 செகண்டா? ஒரு நிமிஷம் முடிஞ்சவொடனே க்ளோஸ் பண்ணிருக்க முடியும். ஓகே, பரவாயில்ல, க்ளோஸ் பண்ணுங்க.